வணக்கம் ஹரிணி. தமிழகத்துல மிக முக்கியமான மலைவாசு சுற்றுலா தலங்கள்ல ரொம்ப முக்கியமானது ஏற்காடு. ஏற்காடை பொறுத்த வரைக்கும் ஏற்காட்டுல 47வது கோடை விழா மலர் கண்காட்சி நாளை தொடங்கி 5 நாட்கள் நடைபெற இருக்கு. இந்த ஏற்காட்டின் ஒரு சுற்றுலா பயணிகள் கவரும் வகையில மாவட்ட நிர்வாகம் தரப்படும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தோட்டக்கலைத்துறை சார்பில் அண்ணா பூங்கால சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில 7 லட்சத்துக்கும் மேற்பட்ட மலர்களை கொண்டு இயற்கை வளங்களின் மூலமாக மின்சாரத்தை உருவாக்குவது, பிரம்மாண்டமான காற்றாலை, சுற்றுச்சூழலியல் மற்றும் கடல் வாழ்வியலை ஏற்படுத்தும் வகையில கடல் உயிரினங்கள், அதே போல சிப்பி, ஆக்டோபஸ், நட்சத்திர மீன், கடல் குதிரை போன்ற உருவங்கள், அதே போல குழந்தைகளை கவரும் வகையில மரம் நடுதலை ஊக்குவிக்கும் வகையில கார்ட்டூன் உள்ளிட்ட பல்வேறு கதாபாத்திரங்கள் மலர்களால் அலங்கரிக்கப்பட உள்ளது. இதற்கான பணிகள் தற்போது முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. அண்ணா பூங்கா முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்க செய்யும் வகையிலும், அதே போல ஏரி பூங்கா உள்ளிட்ட இடங்களில் விளக்குகளால் செல்ஃபி பாயிண்ட்களும் அமைக்கப்பட உள்ளன. அண்ணா பூங்காவை பொறுத்த வரைக்கும் பழங்கள் மற்றும் காய்கறி கண்காட்சி கொண்டு பல வடிவங்களில் உருவங்களும் அமைக்கப்பட உள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் தற்போது முழு வீச்சில் செய்யப்பட்டிருக்கிறது. இதே போல சுற்றுலாத்துறை சார்பில் சுற்றுலா பணிகளை கவரும் வகையில படகு போட்டி மற்றும் கால்நடை பராமரிப்பு சார்பில் கால்நடை கண்காட்சி உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்களை கவரும் வகையில பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் அதே போல பல்வேறு போட்டிகளும் நடத்த மாவட்ட நிர்வாகம் சார்பில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. நாளை தொடங்குகிற இந்த ஏற்காடு கோடை விழா மலர் கண்காட்சி 5 நாட்கள் நடைபெறுகிறது. ஞாயிற்றுக்கிழமை நிறைவு பெறுகிறது. சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிக்கும் என்பதால் குறிப்பாக காவல்துறையினர் பல்வேறு பகுதிகளில் அங்கு வாகன நிறுத்துமிடம் 5க்கும் மேற்பட்ட இடங்கள்ல வாகன நிறுத்துமிடம் அமைக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் முடிவு செய்யப்பட்டுள்ளது. தற்போது ஏற்காடை பொறுத்த வரைக்கும் விட்டு விட்டு மழை பெய்து வருவதால் தற்போது அந்த சீதோச நிலை என்பது சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகிறது. மேலும் ஏரியில படகு சவாரி மற்றும் சாரல் மலையுடன் நினைந்து சுற்றுலா பயணிகள் மிகவும் ஏற்காட்டை தற்போது சென்று வருகின்றனர். இந்த 5 நாட்கள் நடைபெறக்கூடிய ஏற்காடு கோடை விழா மலர் கண்காட்சியை பொறுத்த வரைக்கும் அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் வருகை கூடும் என்பதால் மலைப்பாதை முழுவதும் காவல்துறையினர் பாதுகாப்பாக ஈடுபட்டு, அது மட்டும் இல்லாமல் மாசற்ற முறையில், அதாவது பிளாஸ்டிக் கவர்கள் இல்லாத மாசற்ற ஏற்காடாக உருவாக்கும் வகையில மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டு வந்துட்டு நாளை சரியாக 12 மணிக்கு தொடங்கும் இந்த ஏற்காடு கோடை விழா மலர் கண்காட்சியினை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைக்க வந்தார். இதற்கான ஏற்பாடுகள் தற்போது முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. ஏற்பாடுகள் ஒரு பக்கம் நடைபெற்று வந்தாலும் தற்போது விட்டு விட்டு மழை பெய்து வருவதால் இந்த ஏற்காடு முன்னேற்பாடு பணிகள் சற்று தொய்வு ஏற்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக இந்த இரவுக்குள் அனைத்து பணிகளும் முடிக்கப்படும். ஏற்காடு சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில அனைத்து ஏற்பாடுகளும் தயார் செய்யப்பட்டுள்ளது. தற்போது இந்த இ-பாஸ் நடைமுறையில் உள்ளதால் ஏற்காட்டிற்கு சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்துள்ளது. தற்போது கோடை விழா மற்றும் மலர் காண்பதற்காக தமிழகம் மற்றும் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.